உடலில் உள்ள உறுப்புகளில் மிகவும் அரிதான உறுப்பு இதயம். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகின்றன, அந்த பிரச்சனைகளை ஏற்படாமல் எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றி டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இன்று ஒரு முக்கியமான கருத்து, அனைவரும் வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையில் நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அதனால் ஏற்படும் நன்மைகளோ தீமைகளும் என்னவென்று விளங்க போகின்றேன். இப்போ அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன், அந்த மனநிலை தான் முக்கியம் வாழ்க்கையில். அந்த மனநிலை எப்பொழுதுமே என்னன்னா, மனிதன் வாழும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறான், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறான். அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணுறான் வச்சிங்களேன், அந்த கனவு காண்றான், ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறான், நிர்ணயிக்கிறான். நிர்ணயித்தவுடன் அந்த கோலை அடைஞ்ச உடனே மகிழ்ச்சி அடைகிறோன்னு நினைக்கிறோம். நியாயமானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பட்டம் வாங்கணும், ஒரு டிகிரி வாங்கணும், ஒரு வேலை வாங்கணும், குறிப்பிட்ட சம்பளம் வாங்கணும். அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், ஒரு கோல் சொல்கிறோம். அவன் உடனே நினைக்கிறான் மனசில் அந்த கோலை அடைஞ்ச பிறகு மகிழ்ச்சியோடு இருப்பேன். அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கோலை அடையிற வரை அவன் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான். அந்த மகிழ்ச்சியை இழந்த நிலையில் அந்த பயணம் சென்று அந்த கோலை அடையும் பொழுது அந்த பயணத்திலேயே தன்னையே இறந்து விடுகிறான். யாரும் பயமுறுத்த விரும்பல. அன்றாடம் நான் பார்க்கின்றதை, நோயாளிகள், ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்ட கிடந்த அனுபவங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறான், ஒரு கோலுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறான். அது எப்படி சொக்கலிங்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன சொல்ல வேண்டும்னா, கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கட்டாயம். ஒன்று நிர்ணயிக்க வேண்டும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ண உடனே அது அடையிறதுக்கு வேண்டிய உங்கள் தகுதியை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த தகுதியை உயர்த்தி கொண்ட பிறகு அதை அடைய நீங்கள் பயணம் செல்கின்றீர்கள். ஜென்ரலாக மனிதர்கள் அந்த தகுதியை உயர்த்தி கொள்ளும் பொழுதும் பிரச்சனை, மன வருத்தம், அழுத்தம், போராட்டம், அந்த பயணம் செய்துட்டு போகிறாங்கள, அந்த நிர்ணயிக்கப்பட்ட கோலை அடைவதற்கு அந்த பயணத்திலே மகிழ்ச்சியை இழந்துடுறது, ஒரே டென்ஷனாகிறது, கவலைப்படுறது, போட்டி, பொறாமை, வருத்தம். அந்த பயணத்தில் அந்த எண்ணங்களில் செல்லும் பொழுது அந்த கோலை அடைகின்றீர்களோ இல்லை, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு பல வியாதிகளுக்கு ஆளாகி உங்களையே இழக்கின்றீர்கள். அதற்காக தான் அடிக்கடி சொல்லுகின்றேன், கோலை நிர்ணயிப்பது நீங்கள்தான், உன்னை அடைய வேண்டும் என்று நினைப்பது நீங்கள்தான், அந்த கோலை அடைவதற்கு உங்களை தயார் பண்ணி கொள்வது நீங்கள்தான். அந்த அடைவதற்கு செல்லுகின்ற பயணமான வாழ்க்கையும் நீங்கள் பயணம் செய்கின்ற வாழ்க்கை தான். இதில் எந்த நிலையிலையும் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்க வேண்டும். ஒன்றொன்றை சொல்லுகின்றேன், 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மனிதன்
ஒவ்வொரு மனிதனின் நோக்கமே தான் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அந்த மகிழ்ச்சியை அடையும் பொழுது அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுதும் அதை அடைந்த பிறகும் உன்னை சார்ந்த இருப்பதற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மகிழ்ச்சியை இழந்து நீங்கள் மகிழ்ச்சியை அடைய முடியாது. நான் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் பெற்ற மகிழ்ச்சியை மற்றவர்களும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்வது தான் மனிதனுடைய வாழ்க்கையின் தத்துவமும் நோக்கமும் கூட. அப்படி மகிழ்ச்சியை அடையும் பொழுது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய அடைகின்ற மகிழ்ச்சி உனக்கு பயனை கொடுத்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் பயனையும் அடைய செய்தால் அதன் வாழ்க்கையின் நோக்கமும் உள்கருத்தும் தத்துவமும் கூட. ஓகே, இன்னொன்றை சொல்ல விரும்புகின்றேன். மகிழ்ச்சி என்பது தன்னில் இருக்கின்ற உணர்வு சொல்லிட்டேன். மகிழ்ச்சி என்பது எப்பொழுது நாம் இருப்போம் என்றால், மகிழ்ச்சியை வாங்குகின்ற இடத்தில் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. மகிழ்ச்சி என்பதை நீங்கள் கொடுக்கும் இடத்தில் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். மகிழ்ச்சி என்பது வாங்குவதில் இல்லை, கொடுப்பதில் தான். கொடுப்பதில் என்றால் அது எதுவாக இருக்கட்டும், உங்கள் நேரமாக, அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, முடிந்தால் பணமாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கும் இடத்தில் இருக்கும் வரை மகிழ்ச்சி குறையவே குறையாது. ஒரு பெண்மணி கேட்டால், அம்மாவும் அவள் மகளும், என்ன கேள்வி என்று கேட்டேன். அன்பு என்பது உண்மையானதா பொய்யானதா? அன்பை நீ கொடுக்கும் இடத்தில் இருந்தால் அது உண்மையானது. அன்பை நீ பெறுகின்ற இடத்தில் இருந்தால் அது பொய்யாக மாறிவிடும். ஸோ எதுவுமே நீ கொடுக்கும் இடத்திலிருந்து நீ அன்புடன் மகிழ்ச்சியுடன் இருக்க கற்றுக்கொள். அதான் மிக முக்கியமானது. ஏனெனில் மகிழ்ச்சி என்ற கணவன் மனைவி நிறைய இடத்துல பார்க்குறோம். கணவன் சொல்கிறான் மனைவியை மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ளவில்லை, மனைவி சொல்கிறார் கணவன் வைத்து கொள்ளவில்லை, உறவினர் வைத்துக்கொள்ளவில்லை. மற்றவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் நினைக்கிறார்கள். நீங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சியுடன் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் செல்கின்ற இடமெல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ணிக்கிட்டான். ஹாப்பினஸ் வில் ரேடியேட் ஹாப்பினஸ். அதான் முக்கியம். இந்த ஸ்லைடை பாருங்களேன். மகிழ்ச்சியை இழப்பதற்கு காரணம் மன அழுத்தம், வருத்தம், போட்டி, பொறாமை. நிறைய மனிதர்கள் மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் பார்த்து வாழ்வதால் மகிழ்ச்சி இழக்கின்றார்கள். தன்னை உணர்ந்து தன்னை மறவாத நிலையில் இருந்தால் மகிழ்ச்சி மட்டும். மகிழ்ச்சி இழந்தோன்னு சைக்கிளில் சொல்லிட்டேன் முதலிய. அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். எல்லா மனிதர்களுக்கு மிக முக்கியமானது, அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். வீடு கட்டுவது என்பது மிக முக்கியம். சொந்த வீட்டில் இருப்பது மகிழ்ச்சி அனைவருக்கும். ஆனால் லட்சக்கணக்கான வீடு கட்டிவிட்டு நாம் அந்த வீடு கட்டியவுடன் அதில் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் பல பாரமாகி மாரடைப்பில் வந்துடுது. சமயத்தில் ஒரு நோயாளி வந்தார். கணவனுக்கு மாரடைப்பு வந்து வீடு கட்டினா கிரகப்பிரவேசம் போனால், நான் கிரகப்பிரவேசம் கூட நான் போயிருந்தேன். கரெக்டாக 3 மாதத்தில் மாரடைப்பில் ஆஸ்பத்திரியில் என் கீழே வந்து சேர்ந்துட்டார். என்ன வந்து கேட்டேன், என் மனைவி கொடுமை தாங்க முடியவில்லை, சொந்த வீடு வேண்டும் வேண்டும் என்று சொன்னதால் அந்த கடன் வாங்கி வீடை கட்டிட்டு, வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் முடிந்தவுடன் எப்படி கடனையும் அசலையும் செலுத்த போகிறேன் வட்டியோடு சேர்ந்துன்னு சொல்லி அந்த நினைப்பில் ஹார்ட் அட்டாக் வந்து நல்ல காலம் கரெக்டாக வந்து காப்பாற்றிட்டேன். ஸோ வீடு கட்டுவது என்ற மகிழ்ச்சியான ஒரு இடத்தில் மாரடைப்பில் நிறைய பேர் வராங்க, ஸ்ட்ரோக்கில் வராங்க.
ஏன் சொந்த வாடகை வீட்டில் இருந்தால் முடியாதா? வீடை கட்டுங்க, கட்டாய மகிழ்ச்சி. அந்த கட்டுவதற்கு ஏற்ற நிலையை உங்களை உயர்த்தி கொண்டு உங்கள் வசதிக்கேற்றவாறு வீடு கட்டணும்னு சொல்லணும் தவிர ஒன்றை முடிவு பண்ணி உயிரை இழக்காதீர்கள். மிக முக்கியமான கருத்து. இந்த சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து எதிர்த்து இன்று மாநிலம் தழுவிய அளவில் வணிகர் சங்கங்கள் நடத்துகிற போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இன்றைக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த போராட்டத்திற்கு தன்னுடைய முழுமையான ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறது. உண்மையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு தமிழர்கள் இழந்திருக்கக்கூடிய பெருமளவிலான அவர்களுடைய சொத்துக்கள், உடைமைகள், அவர்களுடைய வாழ்வாதாரமே ஒரே நாளில் அளிக்கப்பட்ட இந்த துயரத்திற்கு எதிராக இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்த முழு கடையடைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஆழமான காயங்களை தமிழர்களுடைய மனதில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால், ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழர்களுக்கு தர வேண்டிய நியாயமான நீர் உரிமையை, காவிரியில் அவர்கள் இருக்கக்கூடிய தண்ணீர் உரிமையை, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய பயிர்களை காப்பாற்றுவதற்காக, லட்சக்கணக்கான விவசாயிகளினுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக ஒரு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதை எதிர்த்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வன்முறை என்பது இங்கு நிகழ்ந்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து சென்ற ஏராளமான பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பேருந்து நிறுவனத்தை சார்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் எரிக்கப்பட்டன. அதேபோல் தமிழர்களுடைய நிறுவனங்கள், உணவகங்கள், இப்படி தமிழகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றி சென்ற லாரிகள் எல்லாமே சூறையாடப்பட்டு ஒரு அடித்து நொறுக்கப்பட்ட ஒரு அவலக்காட்சியை இன்றைக்கு இந்தியாவை கண்டு அதிர்ச்சி அடைந்தது. உண்மையிலேயே இத்தகைய ஒரு வன்முறைக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா, ஒரு காரணம் இருக்கிறதா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. திட்டமிட்ட வகையில் தமிழர்களின் மீது இந்த தாக்குதல் என்பது அடுத்த ஆண்டில் வரப்போகிற கர்நாடக தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு இந்த தாக்குதல் என்பது இங்கு நடத்தப்பட்டிருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம் எழுகிறது. அந்த அளவிற்கு ஒரு அரசியல் ரீதியான நோக்கங்களுக்காக தமிழர்களுடைய வாழ்க்கை சூறையாடப்பட்ட ஒரு அவலம்தான் நாம் கடந்த சில நாட்களில் பார்த்த அந்த காட்சி என்பது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு வன்முறையை கையில் எடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த 2 மாநில மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய நீண்ட காலம் மிக ஆழமான ஒரு புரிந்துணர்வையும் நட்புணர்வையும் காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு திராவிட இனம், திராவிட சமூகம் என்று நமக்குள் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒன்றுபட்ட உணர்வையும் சிதைப்பதற்காக வன்முறையாளர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அத்தகைய வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இங்கு தமிழகத்தில் ஒரு சிறிய அளவிற்கான வன் செயல்கள் துவங்கிய போதே தலைவர் கலைஞர் அவர்கள் அதை உடனடியாக கண்டித்தார். கண்டித்ததோடு மட்டுமல்ல, அத்தகைய வன் செயல்களை ஏற்க முடியாது என்பதையும் அவர் பதிவு செய்தார். இப்படி தமிழகம் எப்பொழுதுமே ஒற்றுமைக்கான அல்லது வன் செயல்களுக்கான அல்லது இது போன்ற அராஜகங்களுக்கான ஒரு குரலை ஆழமாக எதிரொலித்து வந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் கர்நாடகாவில் நினைத்து பாருங்கள், எத்தகைய ஒரு தூண்டுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழர்களுடைய இவ்வளவு உடைமைகள் சேதமாக்கப்பட்ட போதும் கூட அதன் மீது ஒரு மக்களுக்கு எந்தவித பாதுகாப்புமற்ற ஒரு நிலைதான் அங்கு இருந்தது என்பதை நினைத்து பார்க்கிற போது உண்மையில் நாம் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா, நீதிமிக்க ஒரு நாட்டில் வாழ்கிறோமா, சட்ட ரீதியான ஒரு நாட்டில் தான் வாழ்கிறோமா என்கிற ஒரு பெரும் ஐயம் நம் முன்னால் எழத்தான் செய்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் இது போன்ற விஷயங்களில் இந்த காவிரி பிரச்சனை என்பது நீண்ட காலமாக ஒரு நீர் உரிமைக்காக, நீர் ஆதாரத்திற்காக இந்த 2 மாநிலங்களுக்கிடையே நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் தமிழர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள், நீதி மறுக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இத்தகைய நீதி மறுப்பு என்பது இன்றைக்கு தமிழகத்தினுடைய உணவு உற்பத்தியை பெருமளவுக்கு பாதித்திருக்கிறது. நிச்சயமாக நமக்கு தருவதற்கான நீர் அல்லது அவர்கள் கையில் இருக்கிறது, இருந்தபோதும் கூட தனியார் வர்த்தக நிறுவனங்களுக்கு, தண்ணீரை விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அந்த நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற இன ரீதியான ஒரு அரசியல் அங்கு தூண்டிவிடப்படுகிறது என்று செய்திகள் கூறுகின்றன. அப்படி பார்க்கிற போது உண்மையில் இதற்கு பின்னால் வேறு பல ஒரு கார்ப்பரேட் வர்த்தக நிறுவனங்களுடைய நலன்களும் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளுடைய நலன்களும் கூட இருக்கின்றன. இதற்காக லட்சக்கணக்கான தமிழக விவசாயிகளினுடைய உரிமைகள் பலியிடப்படுகின்றன. இந்த பலியிடப்படக்கூடிய இந்த உரிமைகளுக்கு என்ன தீர்வு? பொதுச்சத்துக்களை சேதப்படுத்துபவர்களுடைய நோக்கம்தான் என்ன? ஏனென்று கேட்டால், நீங்கள் இது போன்ற பொது சத்துக்களை தாக்கி சேதப்படுத்துகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய அரசிற்குத்தான் முழு பொறுப்பு இருக்கிறது. அப்படி அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க தவறினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நஷ்ட ஈடை அந்த அரசுகள் வழங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அரசு இது போன்ற விஷயங்களில் பாதுகாப்பதில் கூடுதலான ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ளும். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் நாடு முழுக்க இது போன்ற பொதுச்சத்துக்களை சேதப்படுத்துபவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சமூக வலைத்தளங்களில் நிறைய பொறுப்பற்ற முறையில் தகவல்கள் பரவியதன் மூலமாக பலரும் பல்வேறு விதமான இழப்புகளுக்கு ஆளானார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. உதாரணமாக, ஒரு இடத்தில் ஒரு இளைஞர் தாக்கப்படுகிறார் அல்லது ஒரு வன்செயல் நடைபெறுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு உடனடியாக அது சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பரவிவிடுகிறது. அதன் மூலமாக மக்கள் ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு செல்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்படி சமூக வலைத்தளங்களிலோ தொலைக்காட்சியிலோ ஒரு காட்சி காட்டப்படுவதனாலேயே மக்கள் வன்முறையில் இறங்கி விடுவதில்லை. உணர்வுகள் தூபமிடப்படுகின்றன வேண்டுமென்றால் சொல்லலாம். ஆனால் வன்செயல்களில் ஈடுபடுபவர்கள் திட்டவட்டமான அரசியல் நோக்கங்களுக்காக இந்த வன்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வெறுமனே ஊடகங்களை குற்றம் சாட்டிவிட்டு பிறகு நாம் இதுபோன்ற வன்செயல்களை தூண்டிவிடுபவர்களை பற்றி நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. ஊடகங்களுக்கு ஒரு தார்மீக ரீதியான ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் ஊடகங்களை கட்டுப்படுத்த வேண்டும், செய்திகளை வெளியிடுவதில் அவர்களை தணிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்வது என்பது நாளைக்கு அதனுடைய வரையறைகள் என்பது இறுக்கமாகிக் கொண்டே செல்லும். செய்திகளை அளிப்பது ஊடகங்களுடைய கடமை, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது அரசினுடைய ஒரு கடமை என்கிற ஒரு நிலை இங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இன்றைக்கு இந்த பந்த் என்பது முழுமையான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து கட்சிகளும் ஒரு குரலில் இணைந்து நிற்க வேண்டும். மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு அசௌகரியங்களை பொருட்படுத்தக்கூடாது. இது தமிழர்களுடைய உணர்வுகள் சார்ந்த ஒரு விஷயம், உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு குரலில் இணைந்து நின்ற இந்த போராட்டத்தை பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டும். இன்றைக்கு ஆளக்கூடிய அரசு என்பது இந்த போராட்டத்தை ஆதரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அனைத்து ஜனநாயக சக்திகளும், மக்கள் சக்திகளும், பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வணிகர்களோடு தோளோடு தோள் நிற்க வேண்டும். அப்படி நின்றால் மட்டும்தான் எதிர்காலத்தில் தமிழர்களுடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க முடியும். பிற மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வலிமையான சக்தியாக நாம் உருவாக முடியும் என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது வேறு எந்த காலத்தை விட இந்த காலத்தில் நாம் தமிழர்களுக்கு மிக மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். அத்தகைய ஒரு பொருத்தப்பாட்டின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முழு வெற்றி பெறச் செய்வோம். உண்மையில் நம்முடைய விவசாயிகள், வணிகர்கள், பொதுமக்களினுடைய நலன்கள் உலகில் அவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த போராட்டம் வெல்லட்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நாட்டிய கலைஞர் கலைமாமணி சசிரேகா பாலசுப்ரமணியம். இன்னைக்கு MS சுப்புலட்சுமி அவர்களுடைய பிறந்தநாள். 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் MS சுப்புலட்சுமி அவர்களுடைய இசை ஆளுமை சார்ந்தும் அவங்களுடைய வழித்தடத்தில் அவங்களுடைய பயணத்தில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு இவங்க கிட்ட கேட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு நாட்டிய கலைஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். நன்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
சந்தோஷம் மேடம். இப்போது இன்னைக்கு வந்து MS சுப்புலட்சுமி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள். இப்போ அவங்களுக்கு 100ஆண்டு விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இசை சமூகத்தில் என்றைக்குமே ஒரு அழியாத பெயர் அப்படின்னாக்கா MS அம்மா அவர்களை தான் சொல்லலாம். அவங்களுடைய பயணம் வந்து ஆரம்பித்தது ஒரு இளமை காலம், நடிப்பு இப்படின்னு வந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்களுடைய பாடல் இல்லாமல் ஒரு பொழுதே தொடங்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமை பெற்றவர்கள்னு சொல்லலாம். ஒரு டிவைனிட்டி, அவங்களுடைய பக்தி, அவங்களோட டெடிகேஷன், இப்படி பல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு இசைக்கலைஞரா, ஒரு ஒரு நாட்டிய கலைஞரா அப்படின்னு பார்க்கும்போது பாட்டும் நடனமும் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சதுன்னு சொல்லலாம். அவங்கள பற்றின புத்தகங்கள் நிறைய நீங்கள் படிச்சிருக்கீங்க. அவங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நிறைய பேர்கிட்ட இருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு அவங்களுடைய பயணத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அவங்களுடைய பாடல்கள், அதையும் நீங்களே இன்னைக்கு எங்க நேயர்களோட பாடியும் காமிக்கணும் மேடம். இந்த எல்லா அனுபவங்களையும் எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும். நிச்சயமா. முதல்ல MS அம்மாவை பற்றி பேசுறதுங்கிறதே ஒரு ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம். முதல்ல உங்களுக்கு அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன், இதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு. நிச்சயமா மேடம். அவங்கள பற்றி விஷயங்கள் நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாடலோட ஆரம்பிச்சுக்கலாம். நிச்சயமா. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. இந்த பாட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட்டி தொட்டி எல்லாம் முழங்கும் பாட்டு. ரொம்ப ரொம்ப MS அம்மா பாடி மிகவும் புகழ்பெற்ற பாடல். இன்னைக்கு இதை பாடாத இசைக்கலைஞரே கிடையாது, இது அரங்கேறாத மேடையே கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்களால புகழ்பெற்ற பாடல். ஒரு தெய்வீகத்தன்மையோடு இதை பாடும் அவங்களோட குரலில் இதை கேட்கும்போது நிஜமாகவே எந்த குறையுமே இல்லை அப்படின்னு நம்ம மனசில் தோண வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். நிச்சயமா மேடம். ஒரு இனிமையான பாடலோட நம்ம இதை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இசை மேதை MS அம்மா அவர்களுடைய இனிமையான பாடல். அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க அடிப்படையில் மதுரை சார்ந்தவர்கள். சிறு வயதிலேயே பாட்டு, நடனம் இது எல்லாமே அவங்களோடையே இருக்குது. அப்படின்னாலும் ஒரு நடிகராகவும் 2-3 படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட பார்வையில் நீங்கள் கேட்ட விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அவங்க வந்து மதுரை, முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்தவர். வீணை கலைஞராக இருந்த சண்முக வடிவு அவங்களுடைய மகள். அந்த MS அப்படிங்கிறது கூட மதுரை சண்முக வடிவு சுப்புலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க பாட்டி வந்து வயலின் கலைஞர் அக்கம்மாள் அப்படின்னு. அப்படி அவங்க ரத்தத்திலேயே அந்த இசை என்பது வந்து அவங்க ரத்தத்திலேயே வந்தது. அதனால் அவங்க இசைக்கலைஞரானது ஒன்றும் வியப்புன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுலேயே அவங்க ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்தது. 6 வயசுலேயே அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு மராத்தி பாட்டு பாடினாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். 10 வயசுலேயே அவங்களுடைய முதல் பாடல் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அவங்க அம்மா ஒரு வீணை கச்சேரி, ஒரு இசைப்பதிவு அவங்க அம்மா வாசித்தப்போ கூட இவங்களும் பாடி பதிவானது. கேட்டவங்கெல்லாம் அப்படியே வியந்து போயிட்டாங்க.
குஞ்சம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்கள. சின்ன வயசில் குஞ்சம்மா அப்படின்னு எம்எஸ் அம்மாவை கூப்பிடுவாங்க. இந்த குழந்தை குஞ்சம்மா 10 வயசில் இவ்வளோ அற்புதமாக பாட முடியுமா அப்படின்னு எல்லாரும் வியந்து போனாங்க. அவங்க அந்த 10 வயசில் அந்த பாடின பாடல் வந்து திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்லேருந்து மரகத வடிவும் செங்கதிர் வேலும் அப்படின்னு அந்த முருகன் பிள்ளைத்தமிழ்லேருந்து ஒரு அழகான பாட்டு அவங்க 10 வயசில் பாடி பதிவு செய்யப்பட்டது. அப்படி சிறு வயது முதலே அவங்க இந்த இசையோட அவங்களுடைய அனுபவம் தொடங்கி விட்டது. மதுரையிலேயே அவங்க இசை பயின்றார்கள். அதுக்கப்புறமா அவங்க நடிப்புக்கு வந்தாங்க. நடிப்புலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்ற பாத்திரங்கள் எல்லாம் வந்து இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய இசை ஆற்றலை வெளிக்கொண்டு வர மாதிரி பாத்திரங்கள் ஏற்றார்கள். மீரா ரொம்ப ரொம்ப இன்றைக்கும் மீரா நினச்சோன்னா, மீராவை நினச்சா எம்எஸ் அம்மா தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பக்தியை அவங்களுடைய முகபாவங்கள்லையும் சரி அவங்களுடைய பாடல்கள்லையும் சரி பக்தி உணர்வை அப்படி மேலோங்க அந்த படத்தில் வெளிப்படுத்தி பெரிய வெற்றி படமாக அது அமைஞ்சது. அவங்களுக்கும் பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அந்த நான் ஒரு நாட்டிய கலைஞராகவும் இருப்பதனால அந்த மீராவில் இருக்கிற அந்த காற்றினிலே வரும் கீதங்கள் ரொம்ப புகழ்பெற்ற பாடல், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல். ஒரு 2 வரி அதுக்கு நான் அபிநயம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணுங்க மேடம். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லையும் கனித்திடும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லையும் கனிந்திடும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். இப்போ அவங்களுடைய பாடல்ல நம்ம பேசும்போது நிறைய பாடல்கள் இருக்கு இப்பயும். ஆனா அது அவங்களோட குரல் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்பயும் சுப்ரபாதம் இப்போ கேட்காத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீட்லேயும் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எம்எஸ் அம்மா அவர்களுடைய இந்த குரல் வளம், இந்த ஆளுமை திறன், இதெல்லாம் வந்து நிறைய பேர் பெரிய அளவில் பேசியிருக்காங்க. அவங்களுடைய திறமைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு புகழோட உச்சத்துக்கும் எந்த ஒரு விஷயங்கள் அடிப்படையாக இருந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க? குரல்ங்கிறது இறைவன் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம். இந்த குரலோடைய இனிமையும் குழைவும் அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதை பயன்படுத்தி நல்ல பயிற்சி பண்ணி பாடினாங்கங்கிறது ஒன்றுனாலும் அவங்கள்ட்ட இருந்த பணிவு, அவங்கள்ட்ட இருந்த அந்த பணிவும் அந்த ஈடுபாடும் அந்த அர்ப்பண உணர்வு, டெடிகேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு அர்ப்பண உணர்வு அவங்களுக்கு இருந்தது இசையின் பேரில். அதுதான் நான் நினைக்கிறேன் அவங்கள வந்து உச்சத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு. இப்போ இந்த அவங்களுடைய குரலில் கேட்கும்போது, இப்போ ஒரு நாட்டிய கலைஞராக அவங்க குரல் கொடுக்கிற ஒரு இதமும் குழைவும் நம்மளுடைய கற்பனை அப்படி ஓட விடும். எல்லையில்லா கற்பனையை நமக்குள்ள தோற்றுவிக்கிற ஆற்றல் அந்த ஒரு அற்புதமான குரலுக்கு இருக்கு. அவங்க இவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் அவங்க ரொம்ப பணிவான, ரொம்ப அடக்கமான ஒரு கலைஞராக, மற்ற எல்லா கலைஞர்களையும் ரொம்ப மதிக்கிற ஒரு கலைஞராக இருந்தாங்க. அதோடு இல்லை, அவங்க ரசிகர்களை ரொம்ப ரொம்ப மதித்தாங்க. ரசிகர்கள் வந்து எனக்கு கடவுளுக்கு சமானம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இடம் பொருள் ஏவல் பார்க்காம ரசிகர்கள், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க ஒரு கச்சேரிக்கு போயிருந்தாங்க கர்நாடகாவுக்கு. அப்போது மாலையில் கச்சேரி, காலையில் இவங்க அங்கே துங்கபத்ரா நதிக்கரைக்கு போயிருந்தாங்க. அங்கே சில பெண்கள், பாமர பெண்கள், அவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போக வரும்போது அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி மாலையில் வந்து எம்எஸ்எம்மா கச்சேரி, நம்மலாம் எங்கேருந்து கேட்குறது, நமக்கெல்லாம் எங்கே அந்த பாக்கியம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம்.
உடனே இவங்க அந்த இடத்துல உடனே உட்காந்து, அவங்களுக்கு தெரியாது இவங்க எம்எஸ்ன்னு, உடனே அந்த அந்த நதிக்கரையில் அங்கேயே உட்காந்து உடனே அவங்க 4-5 கீர்த்தனம் பாடினாங்களாம். அப்படியே கண்ணீர் பெருக அந்த பெண்கள் வந்து அதை கேட்டு ரசித்து மெய் மறந்தார்கள். அப்படி நான் ஒரு பெரிய கலைஞர் அப்படின்லாம் இல்லை, ரசிகர் தான் எனக்கு முக்கியம். ஒரு ரசிகர் கேட்கணும்னு விருப்பப்படுறாருன்னா அவருக்கு பாடுறது தான் எனக்கு என்னுடைய முதல் கடமை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு அவங்களுக்கு இருந்தது. அதனால தான் என்ன இடம் எதுன்னு பார்க்காம உடனே உட்காந்து அவங்க அங்கே பாடினாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி அவங்களுடைய அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க இசையில் வந்து அந்த பாவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாடலினுடைய ரசம், அது எழுப்பும் அந்த பக்தி உணர்வு, அந்த உணர்வை நம்மளுடைய வித்வத்துன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துவதை விட அந்த பாடல் என்ன ரசத்தை கொடுக்குதோ அந்த ரசத்தை மக்கள் மனதில் கொண்டு போய் பதிய வைக்க செய்கிற அளவுக்கு அந்த பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்படிங்கிறத அவங்க பாடல்லையே நாம் பார்க்கலாம். அவங்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க பேசும்போது அவங்க சங்கீத கலாநிதி வாங்கினப்போ நான் நினைக்கிறேன், மியூசிக் அகாடமியில் சங்கீத கலாநிதி விருது பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்றவர்கள். அந்த விழாவில் பேசும்போது அவங்க வந்து இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப சொன்னாங்க, திறமையை எப்படி வளர்த்துக்கணும், நிறைய பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வித்வத்தை காட்டுறதை விட அந்த பக்தி ரசம் ஓங்க பாடுவது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எம்எஸ் அம்மா அவர்கள் வந்து பாடின பாடல்கள் அப்படின்னா என்ன மாதிரியான விதங்கள் எல்லாம் பாடியிருக்காங்க? பக்தி ஒரு பக்கம் நம்ம சொல்கிறோம், இதுக்கு அப்பாற்பட்ட என்ன பாடல்கள்லாம் அவங்க வந்து எல்லா விதமான பாடல்களும் பாடியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு பிறகு, அதாவது இந்த சினிமாவில் அவங்க ஒரு 4-5 படம் நடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சகுந்தலை படத்தில் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் நாரதரா பாத்திரமேத்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு 4-5 படம். இந்த சினிமா அவங்களுடைய இந்த சினிமா பகுதி முடிஞ்ச பிறகு அவங்க வந்து பக்திங்கிறத வந்து ஒரு அவங்க இசை அதுலேயும் பக்தி சார்ந்த இசை அப்படிங்கிறதுக்குள்ளே வகுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய இசையை. சின்ன வயசில் அவங்க எல்லா விதமான பாடல்களும் பாடியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம இசை, நம்ம பாரம்பரிய இசைங்கிறதே பக்தியினுடைய அடிப்படையில் தானே இருக்குது. நம்ம பாரம்பரிய கர்நாடக இசைங்கிறதுனுடைய அடித்தளமே பக்தி தான். மீரா பஜன்ஸ், அவங்க நிறைய மீரா பஜன்ஸ் பாடியிருக்காங்க. அப்படி எல்லா விதமான பாடல்களும் பாடியிருக்காங்க. இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் அவங்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் போய் கச்சேரி நிகழ்த்தக்கூடிய பெருமை, ஒரு இந்தியராக அவருக்கு அந்த பெருமை கிடச்சிது. அங்கேயும் ரொம்ப அற்புதமாக அங்கேயும் வந்து அந்த மைத்ரம் பஜத்தை அந்த பாடலை பாடி நிறைவு செஞ்சாங்க. அதாவது உலகம் எங்கிலும் அமைதி இருக்கணும் அப்படிங்கிறத நிறுவுற மாதிரி அந்த பாடல் அங்கே பாடினாங்க. பெரும் தலைவர்கள் பலரும் ரொம்ப அவங்கள பாராட்டி போற்றியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, நம்மளுடைய முதல் பிரதமர், ரொம்பவே அவங்கள பாராட்டியிருக்காங்க. கஸ்தூரிபா நினைவகத்துக்காக ஒரு கச்சேரி இவங்க பாடி நிதி திரட்டினாங்க. காந்திஜி ஒரு நிதி திரட்டணும் அப்படின்னு நினச்சப்போ ராஜாஜி அவர்கள் எம்எஸ்எம்மாவை விட்டு பாடி ஒரு கச்சேரி பண்ணலான்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்டு பாடி பெரும் நிதி அதுக்காக திரண்டது. அப்போது காந்திஜி சொன்னாராம், இனிமே நான் வந்து உங்களுடைய பெரிய ரசிகை நான். அப்போ அந்த கச்சேரி அவங்க பாடும்போது கேட்டுட்டு உங்களுடைய பெரிய ரசிகர் நான் அப்படின்னு சொன்னாராம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு, நான் ஒரு சாதாரண பிரதம மந்திரி தான், நீங்கள் இசை அரசி, நீங்கள் யூ ஆர் த குவீன், ஐ எம் ஆஃப்டர் ஆல் அ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்படி அவருடைய இசையினால் அப்படி இந்த உலகத்தையே அவர் ஆட்கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுடைய பாடல், இன்னும் மற்றும் ஒரு பாடல் நீங்கள் இப்போ பாட முடியுமா? பாடலாம். அவங்க பாடி புகழ்பெற்ற பாடல்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த சுப்ரபாதம்,
விஷ்ணு சஹஸ்ரநாமம், பஜகோவிந்தம், மதுராஷ்டகம், இப்படி நிறையா இந்த இசைத்தட்டுகள்லாம் இன்னிக்கும் ஹெச்எம்வி சொல்கிறாங்க, அவங்க சுப்ரபாதம் தான் இன்னிக்கும் அவங்களுக்கு வந்து விற்பனையில் முதலிடத்தில் இருப்பது எம்எஸ் அம்மா பாடின சுப்ரபாதம் தான் இன்னிக்கும். அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய இசைத்தட்டுகள் ரொம்ப புகழ்பெற்ற, எல்லா வீடுகளிலும் ஒலிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவங்க ஹனுமான் சாலிசா ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. நாங்கள் நாட்டியத்துக்கும் அதை பயன்படுத்தியிருக்கோம். நாங்கள் நவவித பக்தி அப்படின்னு நான் வந்து பேராசிரியர் சுதாராணி ரகுபதி அவங்களுடைய மாணவி. நானேவும் இப்போது ஒரு நாட்டியப்பள்ளி நடத்துகிறேன். சிலம்பம், திருச்சிலம்பம் அப்படின்னு ஒரு நாட்டியப்பள்ளி திருவல்லிக்கேணியில் நடத்துகிறேன். இப்போது திருமதி பிரியா முரளி அவங்க என்னுடைய மூத்தவர். அவங்க இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நவவித பக்தி அப்படின்னு ஒரு நாட்டிய தயாரிப்பு பண்ணோம். 9 வகையாக எப்படி பக்தி செலுத்தலான்னு. அதில் அந்த தாஸ்யம் அப்படின்னு வர ஒரு பக்திக்கு வந்து ஆஞ்சநேயர்னுடைய பக்தியை எடுத்து நாங்கள் அங்கே காட்டுவோம். அதுக்கு இந்த ஹனுமான் சாலிசாவை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அது எம்எஸ் அம்மா பாடின அந்த பாட்டு. இப்போ அந்த ஹனுமான் சாலிசாவை நிறைய பேர் வேறு விதமாக மெட்டுகள் போட்டு நிறைய பேர் இப்போ பாடியிருக்காங்க. நிறைய இசைத்தட்டுகள் வந்திருக்கு. ஆனால் எம்எஸ் அம்மா பாடி ஏற்படுத்திய அந்த தாக்கத்தை, அது மனசில் அப்படி பதிஞ்சு போயிருக்கு. அவங்களுடைய குரலும் இப்போ கூட அவங்க குரல் காதுக்குள்ளே அது அந்த பாட்டை நினைக்கும் போதே அவங்க குரல் காதுக்குள்ளேயே ஒலிக்குது. அவ்வளோ நம்ம ஊனோடையும் இதோட கலந்து போயிருக்கு அந்த பாட்டு. அதனால இப்போ வேற நிறைய பேர் நல்லா தான் பாடுறாங்க. இருந்தால் கூட இது ஏற்படுத்தின தாக்கத்தை அதால் ஒன்றும் எங்கேயும் கிட்டக்கவே வர முடியல. அதுதான் அவங்க இசையினுடைய ஒரு வலிமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த ஹனுமான் சாலிசாலேருந்து ஒரு 4 வரி பாடுறேன். विद्यावान गुणियति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित्र सुनिबे को रसिया राम लखन सीता मन बसिया राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की. எம்எஸ் அம்மாவோட பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை அவங்க எப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாடல்கள் பாடும்போதும் சரி, அதுக்கான கம்போசிஷன், அந்த ப்ரிப்பரேஷன் டைம் அவங்களுக்கு எப்படி அந்த இண்டிவிஜுவலிட்டி தெரியுது தனியாக? நான் முதலே சொன்னேன் இல்லையா, அந்த அர்ப்பணிப்பு உணர்வுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிற அந்த பாட்டு நல்லா வரணுன்றதுக்காக அவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சி, அதில் அவங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு. ஒரு ஒரு அனுபவம் ஒன்று நான் படித்தது, நான் அழுதேன் அதை படிச்சுட்டு. அதை நான் இங்கே உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் நம்மளால் அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு தோணுது. கொஞ்சம் கொஞ்சம் வறுமை, அதாவது கொஞ்சம் நிதி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்ட ஒரு காலம். கல்கிங்கிற பத்திரிக்கை அவங்க திரு சதாசிவம் அவங்களுடைய கணவர் திரு சதாசிவம் நடத்திட்டு இருந்தார். அது கொஞ்சம் அதில் கொஞ்சம் நஷ்டங்கள் வந்ததுனால அவங்க கல்கி கார்டன்ஸ், கல்கி எஸ்டேட்ஸ்ன்னு பெரிய ஒரு வீட்டில் இருந்தவங்க அதை விற்க வேண்டிய ஒரு நிலைமை. விற்றுட்டு அவங்க வந்து வள்ளுவர் கோட்டம் கிட்ட ஒரு சின்ன வீட்டில் ஒரு வாடகைக்கு வராங்க. வாடகைக்கு வந்து இருக்காங்க. அப்போது திருப்பதி தேவஸ்தானம் தோடைய செயல் அலுவலர், அப்போது அந்த காலத்தில் செயல் அலுவலர் திரு பிரசாத், அவருக்கு ஒரு கடிதம் வருது. யார்கிட்டேருந்துன்னா பரமாச்சாரியால்கிட்டேருந்து, காஞ்சி காமகோட்டி பீட்டம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பரமாச்சாரியால்கிட்டேருந்து ஒரு கடிதம் வருது. என்னென்னா, இப்போ வந்து எம்எஸ் அவங்களோட கொஞ்சம் அவங்க ஒரு நிதி நிலைமையில் கொஞ்சம் கஷ்டமான சூழலில் இருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானம் இதுக்கு ஏதான இந்த நேரம் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு. அப்போது இவருக்கு பிவிஆர்கே பிரசாத் அவருக்கு ரொம்ப பரமாச்சாரியால்கிட்டேருந்து கடிதம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எம்எஸ் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்ட்டு
சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, உடனே வந்து அவர் செயற்குழுவை கூட்டுறாரு. ஏதானு ஒன்று பண்ணணும் அப்படின்னு செயற்குழுவை கூட்டுறாரு. கூட்டி இப்போ அவங்கள்ட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி இருக்குது, நம்ம ஏதானு செய்யணும். அப்போது செயற்குழு உறுப்பினர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், நாம் அவங்களுக்கு உதவ வேண்டியது தான். ஆனால் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து திருப்பதி தேவஸ்தானத்தோட ஆஸ்தான வித்வானாக இருக்காங்க. ஏற்கனவே நம்மளால் இயன்றளவு அவங்களுக்கு நம்ம ஏதோ சில உதவிகள்லாம் பண்ணிட்டோம். இப்போ திடீர்னு நாம் என்ன பண்ண முடியும், நாமளே தன்னிச்சையாக நம்ம முடிவெடுக்க முடியாது. இது வந்து அமைச்சோட அரசு அமைச்சினுடைய ஒரு பகுதியாக தான் நம்ம இயங்குகிறோம். அதனால் நாமே இப்போ தன்னிச்சையாக எதுவும் முடிவெடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி அதை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அளவில் விட்டுடுறாங்க. அப்போது பிரசாத் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவர் வந்து நேர சன்னதிக்கு போகிறாரு, வெங்கடாச்சலபதி சன்னதிக்கு போய் வேண்டிக்கிறாரு. என்னது இது, உன்னுடைய புகழை தானே அவங்க அப்படி பாடினாங்களே, இவ்வளோ பாடி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை போது நீ தான் ஏதானு பண்ணணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வராரு, வாசலில் ஒரு 5-6 ஒரு 7 நாடோடிகள் பாட்டு பாடின்னு இருக்காங்க, பக்தி பாடல்கள். அப்படி மனமுருகி பாடுறாங்க. இவரும் லயிச்சு போய் அதை கேட்குறாரு. அந்த நேரம் இவர் மனசில் ஒரு எம்எஸ்எம்மாக்கு உதவக்கூடிய ஒரு விதமான ஒரு எண்ணம் அவருக்கு அவர் மனசில் உதயமாயிடுது. அவர் கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே பரமாச்சாரியரை போய் பார்க்குறாரு, காஞ்சிபுரத்தில் போய். அப்போ சொல்கிறாரு, உங்கள் கடிதம் கிடைச்சிது, நான் செயற்குழு கூட்டினேன், ஆனால் அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியல எங்களால். நான் போய் சுவாமிகிட்ட வேண்டிட்டு வந்தேன். மாதிரி யாரோ நாடோடிகள் யாரோ பாடின்னு இருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அதை உங்கள்கிட்ட சொல்லி தான் அதை எப்படி நம்ம செயல்படுத்தலான்னு கேட்க தான் இப்போ வந்திருக்கேன். அந்த நாடோடிகள் என்ன பண்ணாங்கன்னா அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகளை பாடிட்டு இருந்தாங்க. இப்போ அன்னமாச்சாரியாருக்கு அவர் அந்த வெங்கடேஸ்வரர் மேலே அன்னமாச்சாரியார் நிறைய கிருத்திகள், அழகழகான கிருத்திகள் அவர் இயற்றியிருக்கார். ஆனால் அதில் நிறைய வெளியில் வரவே இல்லை, ஏதோ சிலது தான் வெளியில் வந்திருக்கு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எம்எஸ் அம்மாவை விட்டு திருப்பதி தேவஸ்தானத்தோட ஒரு திட்டமாக அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகள் எல்லாத்தையும் நாம் வெளியில் கொண்டு வந்தோன்னா, அந்த வகையில் அவங்களுக்கும் அதுக்குரிய பணம் நம்ம கொடுத்து அவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் அதன் வழியாக ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரமாச்சாரியார் நல்ல யோசனை தான், நான் நினைக்கிறேன் அந்த 4-5 பேர் கூட உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னா, அந்த இறைவனே உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக ஒரு 4-5 யாதோ நாடோடிகள் மூலமாக அன்னமாச்சாரியார் கிருத்திகள் அங்கே பாட வச்சுருக்காரு. அவங்க 4-5 பேர் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு பூடகமாக சொல்கிறாரு. ஆனால் கவனமாக இதை நீ செயல்படுத்தணும். ஏன்னா எம்எஸ் சதாசிவம் தம்பதியினர் ரொம்ப சுயமரியாதை மிக்கவர்கள். யார்கிட்டேருந்தும் அவங்க உதவி எடுத்துக்க மாட்டாங்க. அந்த இறைவன்கிட்ட கூட உதவி கேட்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், அதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் நமக்கு உதவுறதுக்காக இவங்க இப்படி ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நீ தான் அதை பார்த்து இந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவங்க பிரசாத் எல்லாரோடையும் மற்ற உறுப்பினர்களாமே கூட்டிகிட்டு ஒரு வெங்கடேஸ்வரர் படத்தை எடுத்துகிட்டு எம்எஸ் அம்மா வீட்டுக்கு, அந்த வள்ளுவர் கோட்டம் சின்ன வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது முதல்ல சதாசிவம் ஐயா தான் வெளியில் வராங்க. இப்போ அவர்கிட்ட முதல்ல படத்தை கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப சுவாமி படம் வருதுன்னு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை வாங்கி வச்சுட்டு என்ன விஷயம்னு கேட்டப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகள் எல்லாம் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம், எம்எஸ் அம்மா பாடி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது உடனே சதாசிவம் சொல்கிறாரு, இல்லை இது முடியும்னு தோணலை, முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எம்எஸ் தான் எந்த பாட்டு பாடினாலும் அந்த மொழி மீது ஆளுமை செலுத்த வேண்டும், அந்த மொழியை நன்கு தெரிந்து கொண்டு அந்த மொழியை சரியாக உபயோகித்து சரியான உச்சரிப்போடு சரியாக பாடணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி இது தெலுங்குன்னு சொல்கிறீங்க, அதனால் இது இப்போ அவங்க இல்லையே, அவங்க முன்னாடியே தெலுங்கு பாட்டெலாம் பாடியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, தியாகராஜ கீர்த்தனங்கள்லாம் அவங்க பாடியிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் அவங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டது. ஸோ கற்றுக்கிட்டதை அப்படியே பாடினாங்க. அன்னமாச்சாரிய கீர்த்தனங்கள் அவங்களுக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. அப்போ எம்எஸ் அம்மாவுக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 60 வயசுக்கு மேலே அவங்க ஒரு பாட்டுக்கும் அவங்க ஒரு வாரம் 10 நாள் எடுத்துப்பாங்க சரியாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாட. அப்படி அவங்கள கஷ்டப்படுத்துறது சரியாக இருக்காது, இது சரியாக வராது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சதாசிவமையா. இப்போ எம்எஸ் அம்மா உள்ளேருந்து வராங்க.
வந்த உடனே இவங்க அந்த படத்தை பார்க்குறாங்க. இவங்க கொடுத்த படத்தை பார்த்த உடனே போய் அந்த படத்தை எடுத்து கண்ணை மூடி அந்த பக்தியோடு அவங்க வேண்டி அவங்க கண்ணில் தண்ணி வருது. அவங்க சொல்கிறாங்களாம், வெங்கடேஸ்வரா என்னை பார்க்கறதுக்காக நீயே இறங்கி வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உருக்கமாக போயிடுது அந்த இடத்துல. அப்போது என்ன விஷயம்னோடனே இப்போ சதாசிவம் சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயம். அப்போ எம்எஸ்எம்மா சொன்னாங்களாம், இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு, அந்த இறைவனுடைய புகழை பாடுவதற்கு அந்த இறைவனே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இதை நான் வந்து நழுவ விட மாட்டேன், இதுக்காக நான் எவ்வளோ உழைக்கணும்னாலும் நான் உழைக்க தயாராக இருக்கேன். இப்போ நான் வந்து கற்றுக்கணும், அந்த பாடல்களை உச்சரிப்பு, அந்த மொழியை நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படி எவ்வளவோ நான் கஷ்டப்படணும், அதை கஷ்டப்பட நான் தயாராக இருக்கேன், எவ்வளோ நாளும் அதுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கேன், இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குலாம் சந்தோஷம், அவங்க ஒத்துக்கிட்டாங்களேன்னு ரொம்ப சந்தோஷம். இப்போ மெதுவாக அம்மா இப்போ இதுக்காக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை பற்றி இப்போ பேசுவோமா அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் மூச்சு கூட விடக்கூடாது, இது வந்து நான் இறைவனுடைய புகழை பாடுறதுக்கு எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்படுற நேரத்தில் ஒரு பைசா கூட நான் இதுக்கு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து இப்போ பணம் தேவையான ஒரு கட்டத்தில் இருக்காங்க, ஒரு பைசா கூட நான் வாங்க மாட்டேன், இதை பற்றி எதுவுமே இனிமேல் பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக சொல்லிடுறாங்க. பிரசாத் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவர் மெதுவாக சொல்கிறாரம்மா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, நாங்கள் இதை வந்து இப்போ வரப்போகிற இசைத்தட்டுகள் நாங்கள் வந்து இலவசமாக நாங்கள் கொடுக்க போகிறதில்ல, நாங்கள் விலைக்கு தான் விற்க போகிறோம், அப்போது அதில் வர பணத்தில் ஒரு சின்ன தொகையை தான் உங்களுக்கு வந்து ஒரு உரிமமாக நாங்கள் கொடுக்க போகிறோம், நான் அதை கொடுக்கலன்னா இது வந்து அந்த வெங்கடேஸ்வரருடைய ஒரு திட்டம், ஒரு பணி தானே, அப்போ நான் உங்கள்கிட்டேருந்து வேலை வாங்கிட்டு உங்களுக்கு நான் பணம் கொடுக்கலன்னா அது அவர் என் மேலே கோபப்படுவார், நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி தான் அது வந்து அந்த கணேஷ பாலாஜி பஞ்சரத்னமாலான்னு 5 இசைத்தட்டுகளாக வந்தது. அவங்களே வந்து முதல்ல வந்து அவங்க 5 இசைத்தட்டுகள் முழுக்க அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகள் தான் போடணும்னு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப அம்மாவை ரொம்ப நாம் கஷ்டப்படுத்த வேண்டாம், அதுக்காக அவங்க ரொம்ப மெனக்கிடணும், அப்படி கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு 3 தட்டுகள் பூரா அன்னமாச்சாரியார் கிருத்திகள், மீதி 2 வந்து சில ஸ்லோகங்கள் அப்படி சேர்த்து மதுராஷ்டகம், இந்த ஹனுமான் சாலிசா, இதெல்லாம் சேர்த்து பண்ணலான்னு பண்ணி அவ்வளோ வெற்றி. அந்த 5 இசைத்தட்டுகளாக வந்தது ஒரு தொகுப்பு. ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்க வந்து அதுக்காக அவங்க என்ன பணம் செலவு பண்ணாங்களோ அது பூரா அவங்க திருப்பி எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு வெற்றி பெற்றது அந்த ப்ராஜெக்ட். இப்போ இதுலேருந்து பல பரிமாணங்களில் எம்எஸ்எம் அவனுடைய மிக உத்தமமான குணங்களை நாம் பார்க்க முடியுது. அவங்க வந்து பேருக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்க இதெல்லாம் ஒரு பொருட்டாக அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க வந்து அந்த தூய ஈடுபாட்டோடு அந்த பக்தி உணர்வோடு தன்னுடைய இசையை நல்ல முறையில் கொடுக்கணும், மக்கள்கிட்ட செலுத்தணும் அப்படின்னு தான் நினச்சாங்களே தவிர இந்த பேரோ புகழோ எதுவும் அவங்கள பாதித்ததாகவே தெரியலை. அதே நேரத்தில் அவங்க எப்படி அந்த மொழி, நான் சொன்னேன் இல்லையா, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இசைக்கு மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க. அது சரிதான், ஒரு வகையில் நமக்கு மொழி தெரியாட்டா கூட அந்த இசையை நம்மளால் ரசிக்க முடியுங்கிறது சரிதான். ஆனால் அந்த மொழியினுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சா வெறும் இசையை ரசிக்கிறத விட நம்மளால் கூடுதல் ஒரு 50 விழுக்காடு கூடுதலாக அந்த இசையை நிச்சயமாக நம்மளால் பொருள் புரிஞ்சுதுன்னா நிச்சயமாக நம்மளால் ரசிக்க முடியும். அந்த வகையில் அதே மாதிரி அவங்க பாடுறவங்களும் அதை புரிஞ்சு பாடும்போது தான் அந்த பாவத்தை அவங்களால கொடுக்க முடியும். அந்த வகையில் அந்த மொழிக்கு எவ்வளோ மதிப்பு அவங்க கொடுத்தாங்க. ஏதோ இஷ்டத்துக்கு ஏதோ உச்சரித்து இஷ்டத்துக்கு சொல்லாமல் அந்த மொழியினுடைய இலக்கணமோ ஒலியோ எதுவும் சிதைந்து விடக்கூடாது, அது சரியாக போகணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ அக்கறை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இளம் தலைமுறை நமக்கு பெரிய படிப்பினை. இதெல்லாம் தான் நீங்கள் முன்னாடி கேட்டீங்க எப்படி அவங்க வந்து உச்சத்தை அடைஞ்சாங்கன்னு. அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட இந்த அக்கறையும் முயற்சியும் தான் அவங்கள இசைக்குயிலா. சரோஜினி நாயுடு அவங்க வந்து நம்ம கவிக்குயில் சரோஜினி நாயுடு தான் இசைக்குயில்ங்கிற பட்டத்தை எம்எஸ்எம்மாக்கு கொடுத்தாங்க. இசைக்குயில் அப்படின்னு அவங்களோட பாட்டை கேட்டு அப்படி மெய் மறந்து இசைக்குயில் அப்படின்னு பட்டத்தை கொடுத்தாங்க.
அப்படி இதெல்லாம் நாம் கற்றுக்க வேண்டிய படிப்பினையாக நான் நினைக்கிறேன். எம்எஸ் அம்மா அவர்களுடைய பிறந்த நாளில் நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் நிறைய அவங்கள பற்றின அவங்களோட தனித்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். அவங்களுக்கு புகழ்பெற்ற பாடல்கள் சிலையும் நீங்கள் பாடி காமிச்சிங்க. ஒரு நடன கலைஞராக அவங்கள நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க, அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு இசைக்கலைஞரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த அர்ப்பணிப்பு உணர்வுங்கிறது வந்து ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அது அவங்களை எவ்வளோ தூரம் உச்சத்துக்கு கொண்டு போகும், இப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்தும் எம்எஸ் அம்மா அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எம்எஸ் அம்மா பற்றி பேசுறதுக்கான ஒரு இனிமையான வாய்ப்பு வழங்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றி. வரலாறு, அறிவியல், இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1879 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு ஒரு வெளிச்சம் பிறந்தது. அந்த வெளிச்சத்திற்கு பெற்றோர் வைத்த பெயர் ஈவே ராமசாமி என்பது. தமிழகம் வைத்து கொண்டாடிய பெயர் தந்தை பெரியார் என்பது. தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த அந்த நாடையொட்டி அவருடைய இயல்பான சில சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெரியார் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், பகுத்தறிவாளர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் என்கிற பல்வேறு செய்திகளை நாம் அறிவோம். தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர்களிலும் அவர் ஒருவர். ஆனால் பேராசிரியர் வணங்காமுடியவர்கள் தந்தை பெரியாரை பற்றி புரட்சி பேச்சாளர் பெரியார் என்று தன்னுடைய ஆய்வேட்டை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து பட்டம் பெற்று அந்த ஆய்வேட்டை நூலாகவும் வெளியிட்டிருக்கிறார். ஓசூரில் இருக்கிற பகுத்தறிவு பதிப்பகம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. பெரியார் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரா? அப்படி கூட பலரும் சொல்ல மாட்டார்கள். காரணம், அவர் மக்களிடம் எப்படி நேரடியாக பேசுகிறாரோ அப்படித்தான் மேடையிலும் பேசினார். ஒரு அடுக்கு மொழியும் அழகு மொழியும் அவரிடத்திலே இல்லை. மிக இயல்பான மக்கள் மொழி மட்டும்தான் இருந்தது. மக்கள் மொழியிலே தானே பேசினார். அது என்ன பெரிய புரட்சி பேச்சு என்று சிலர் கருதக்கூடும். அதற்கு பேராசிரியர் வணங்காமுடி அவர்கள் மிக தெளிவாக விடை சொல்கிறார். மக்களிடம் பேசுகிற போது மக்கள் மொழியில் பேசுவதை விட சிறப்பு வேறென்ன இருக்க முடியும் என்று கேட்கிறார். அப்படி மக்கள் மொழியில் தொடர்ந்து பல ஆண்டுகள் பல மணி நேரங்கள் பேசி கொண்டிருந்த பெரிய மாமனிதர் தான் ஐயா பெரியார் அவர்கள். அவருடைய பேச்சில் ஆழமும் அழுத்தமும் இருக்கும், நிதானம் இருக்கும், உறுதி இருக்கும். இவைகளையெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் அவருடைய பேச்சில் சில தனித்தன்மைகள் உண்டு. பேச்சை வெளிப்படுத்துவதற்கு சில உத்திகளை அவரும் கையாண்டிருக்கிறார் என்பன போன்ற கருத்துக்களை அந்த நூல் நமக்கு சொல்லுகிறது. பெரியார் அவர்கள் திட்டமிட்டு உத்திகளை எல்லாம் முடிவு செய்து கொண்டு பேசுகிறவர் இல்லை. காரணம், அவருக்கு பேச்சானாலும் எழுத்தானாலும் அந்த கருத்து தான் அடிப்படையானது. அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான். அப்படி சேர்ப்பதற்கு உத்திகள் சில நேரங்களில் சிறந்த வாகனங்களாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் சின்ன சின்ன கதைகளை தன் பேச்சுக்கு இடையில் சொல்லுகிறார். பெரும்பாலும் அந்த கதைகள் குட்டி கதைகள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு சிறிய அளவிலே தான் இருக்கும். ஏனென்றால் கதை நீண்டதாக இருக்குமானால் பேச்சின் பொருளை கேட்கிறவர்களுக்கு மறக்கடிக்க செய்துவிடும் என்பதனாலே சின்ன சின்ன கதைகளைத்தான் இடையில் சொல்ல வேண்டும் என்பது ஒரு சொற்பொழிவாளனுக்கு இருக்க வேண்டிய இயல்பான போக்கு. அதை பெரியாரிடத்தில் நாம் பார்க்கிறோம். அதுவும் எந்த இடத்தில் எந்த அவையில் பேசுகிறாரோ அந்த அவையிலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற விதமாக அந்த கதைகளை சொல்லுகிற அந்த குணம் பெரியாரிடத்தில் இருந்தது என்று வணங்காமுடியவர்கள் எடுத்து காட்டுகிறார். பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகளை நூலிலே அவர் தந்திருக்கிறார். ஒன்றை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த குமாஸ்தாவின் கதை என்று ஒரு நல்ல கதையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரியார் அவர்கள் கூட்டத்திலே சொல்லுகிற கதை அது. தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்திருக்கிற அந்த கூட்டத்தில் பெரியார் அவர்கள் பேசுகிற போது இந்த குமாஸ்தா வேலை என்பது எப்படி இயந்திரமயமான வேலை என்பதை விளக்குவதற்கு அந்த கதையை சொல்லியிருக்கிறார். புதிதாக திருமணமான ஒருவன் அவனை குமாஸ்தா வேலையில் அவனுடைய மாமனாரே சேர்த்து விடுகிறார். அவரே ஒரு பெரிய கடை முதலாளி தான். ஆனால் தன்னோடு இருக்க வேண்டாம் என்று கருதியோ என்னவோ இன்னொரு இடத்தில் அந்த மருமகனை குமாஸ்தாவாக சேர்த்து விடுகிறார். அவன் காலையில் 7 மணிக்கு போகிறான்.
இரவு 9-10 மணிக்குத்தான் வருகிறான். வந்தவுடனே அந்த அயர்வு காரணமாக அப்படியே உறங்கி விடுகிறான். அவனுடைய மனைவி பார்த்தாள், இவனை எப்படி மாற்றுவது, வேறு வேலைக்கு கொண்டு போக வேண்டும். அப்பாவுக்கும் அது பிடிபடவில்லை. இவர்களுக்கு இடையிலே காதலிப்பதற்கும் கொஞ்சுவதற்கும் மகிழ்வதற்கும் கூட நேரம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு நாள் வீட்டிலே வாயிலில் உட்கார்ந்திருக்கிற போது அங்கே இருந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் விளையாடி கொண்டிருந்தன. 2 ஆடுகள் ஒன்றின் மீது ஒன்று காலை தூக்கி போட்டுக்கொண்டு ஒரு இனக்கவர்ச்சியோடு விளையாடுவதையும் அந்த பெண் பார்த்தாள். தன் அப்பாவிடத்தில் சொன்னாள், இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது ஒரு குமாஸ்தா வேலை வாங்கி கொடுத்துருங்கப்பா, அப்போ தான் இதனுடைய திமிரெல்லாம் அடங்கும் என்று சொன்னாள். எனவே குமாஸ்தாவாக இருக்கிறவன் தன்னுடைய குடும்பத்தை, மனைவியை பார்க்கக்கூட நேரமில்லாமல் இருந்த காலம் அது. இப்படி சின்ன சின்ன கதைகளை சொல்லுகிற உத்தி பெரியாரிடத்தில் இருந்திருக்கிறது. பழமொழிகள் எப்போதும் ஐயாவினுடைய பேச்சில் அங்கங்கே பட்டு தெரிக்கும் என்பதை நாம் அறிவோம். அப்படி பழமொழிகளை சொல்லுகிற போது சிலவற்றை அந்த இடத்திற்கு ஏற்றா போல சிலவற்றை மாற்றிக்கொண்டும் பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான அவருடைய பேச்சின் கூறுகளை வகுத்து அளித்து அதனாலே தான் பெரியார் அவர்களால் மணிக்கணக்கில் மக்கள் முன்னால் பேச முடிந்திருக்கிறது. 2 மணி நேரம் 3 மணி நேரமெல்லாம் பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார். கூட்டம் தொடங்குகிற போது இருந்தவர்களை விட பேசி கொண்டிருந்த போது எண்ணிக்கை கூடியிருக்கிறதே தவிர யாரும் கலைந்து போகவில்லை, குறையவில்லை. அப்படி அவருடைய பேச்சில் சில உத்திகள், சில தனித்தன்மைகள் இருந்திருக்கின்றன. எந்த ஒன்றையும் எளிமையான மொழியில் விளக்குவது என்பது அவருடைய கலைகளிலே ஒன்றாக இருந்திருக்கிறது. அதனாலே தான் அந்த மக்களை ஈர்க்கவும் முடிந்திருக்கிறது, மக்களிடத்திலே தன் கருத்துக்களை கொண்டு செலுத்தவும் முடிந்திருக்கிறது. காரணம், பெரியார் அவர்கள் சொன்ன கருத்துக்களெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள் இல்லை. இன்னமும் சொன்னால் இப்போதும் கூட மக்கள் ஏற்பதற்கு தயங்குகிற சில கருத்துக்களை 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியார் அவர்கள் கூறியிருக்கிறார். அதனை மக்கள் கேட்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய பேச்சில் இருக்கிற அந்த வலிமையும் ஆற்றலும் கூட அதற்கு ஒரு பெரிய காரணம்தான். அதைத்தான் அந்த ஆய்வேடு நமக்கு விளக்கி சொல்லுகிறது. பேச்சுக்கு இடையிடையே ஐயா அவர்கள் வெங்காயம் என்கிற சொல்லை பயன்படுத்துவார், நாம் அறிவோம். ஆனால் அந்த வெங்காயம் என்கிற சொல்லை கூட அவர் வேடிக்கையாக பயன்படுத்தவில்லை. அதற்குள்ளே ஒரு பொருள் இருக்கிறது. எந்தெந்த இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறார், ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது வெங்காயம் என்கிற அந்த சொல்லை எத்தனை முறை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றெல்லாம் கூட பேராசிரியர் வணங்காமுடி அவர்கள் கணக்கெடுத்து ஒரு செய்தியை சொல்கிறார். எப்போது பெரியாரிடம் அந்த பழக்கம் தொடங்கிற்று என்று உறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் 1948ஆம் ஆண்டு ஒரு பேச்சில் அந்த வெங்காயம் இடம்பெறுகிறது. 48ஆம் ஆண்டு திருக்குறள் மாநாட்டில் அவர் ஆற்றிய உரையும் மிக குறிப்பிடத்தக்கது. காரணம், பெரியார் மேற்கோளாக எந்த நூலையும் கூடுதலாக காட்ட மாட்டார். 48 மயிலாப்பூரிலே லட்சுமிரதன் பாரதி தலைமையில் நடந்த அந்த திருக்குறள் மாநாட்டிலே தான் ஒரே உரையில் 12 திருக்குறள்களை பெரியார் மேற்கோளாக காட்டுகிறார். இன்னொரு உரையில் புறநானூற்றிலிருந்து ஒக்கூர் மாசாத்தியாரினுடைய பாடலை பெரியார் மேற்கோளாக காட்டியிருக்கிறார். இந்த வெங்காயம் என்பது 48ஆவது ஆண்டு பேச்சில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கடவுளோடு சேர்த்து தான் அந்த வெங்காயத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். சுப்பனாவது, குப்பனாவது, கடவுளாவது, வெங்காயமாவது என்று கடவுள் என்று வருகிற போது தான் வெங்காயம் வருகிறது. அதே போல் 1971ஆம் ஆண்டு திமுக கழகம் வெற்றி பெற்ற நேரத்தில் கடவுளை நம்பாத கட்சி வெற்றி பெறாது என்று சொன்னார்கள். அதற்கு பெரியார் சொல்கிறார், திமுக தானே ஜெயிச்சிருக்கு, 184 இடம் வந்துட்டானே, காமராஜர், காங்கிரஸ், கடவுள், வெங்காயம் எல்லாம் சேர்ந்து 20 தானே என்று கேட்கிறார். 184 இடங்களில் கடவுளை மறுத்த ராமசாமி ஆதரிக்கிற திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து கடவுள், வெங்காயம் எல்லாம் சேர்ந்து 20 இடம் தானே என்று சொல்லுகிறார். வேறொன்றுமல்ல, வெங்காயத்தை உரித்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது, வெங்காயத்திற்கு உள்ளே ஒன்றுமில்லை, கடவுள் என்னும் சொல்லுக்கு உள்ளேயும் உள்ளீடு எதுவும் இல்லை என்ற தன் கருத்தை தான் அப்படி எளிமையாக அவர் கூறியிருக்கிறார் என்றும் வணங்காமுடி கூறியிருக்கிறார். செப்டம்பர் 17 ஐயா பெரியார் அவர்களின் பிறந்த நாள். ஒரு குடிமகனாக நம் நாட்டின் அடிப்படை சட்டங்களை நாம் அறிந்திருப்பது அவசியமாகிறது. அப்பொழுதுதான் எல்லா சூழல்களையும் நாம் எதிர்கொள்ள முடியும். அந்த வகையில் நம்முடைய அடிப்படை சட்டங்களை இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற விஷயம் ஜீவனாம்சம் அல்லது வாழ்க்கைக்கான
பொருளுதவி அப்படிங்கிற விஷயம். ஜீவனாம்சம்னு என்ன? ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் என்ன தேவை? ஜீவனோடு என்று சொன்னால் உயிரோடு இருப்பதற்கு அடிப்படை என்ன தேவை? வாழ்க்கைக்கு என்ன அடிப்படை தேவை? நம்முடைய வாழ்க்கைக்கான பொருள் உதவிகள் என்ன வாழ்க்கைக்கு தேவை? இருக்க இடம், உடுக்க உடை, வாழ்வதற்கான ஒரு இடம், சாப்பாடு, துணிமணி, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் அடிப்படையாக சொல்லுவோம். இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இந்த 3 விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள். அப்போ இந்த அடிப்படையான விஷயங்கள் இல்லாதவர்கள் தான் ஜீவனாம்சம் கேட்பதற்கான தகுதிகளை பெற்றவர்கள். இப்போ யார் யார் கேட்கலாம்? இப்போது மைனர் குழந்தைகளாக இருந்தால் தன்னுடைய தகப்பனாரிடமோ தாயிடமோ அவர்கள் கேட்க முடியும், இவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அல்லது கணவர் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுட்டாரு, அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த மாதிரி சூழலில் அந்த குழந்தைகளுக்கான கல்வி செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இவர்கள் ஜீவனாம்சம் செய்யலாம். அப்போ இவங்க 2 பேர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். இல்லை, என்னுடைய அப்பா அம்மா வயது முதிர்ந்த நிலையில் வேலைக்கு போக முடியாத சூழலில் சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கிறாங்க, தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் வாழ்க்கை பொருளுதவி தொகையை வழங்க வேண்டும். யார்? தன்னுடைய பிள்ளை இல்லாத நேரத்தில் பொண்ணு, இல்லை பிள்ளையே இருக்காரு, அவங்க வேலையே செய்யலை, பொண்ணு இருந்தால் கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா தன்னுடைய பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய பொறுப்பு என்று உணர வேண்டும். அப்போது யார் யார் கேட்கலாங்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நான் சேர்ந்து வாழ்றதுக்காக ஒரு மனு போடுறேன். இந்த பெண்ணு போட்ட அந்த மனுவின் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இவராக அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு கையில் குழந்தை இருக்குது, அவங்க போய் படிக்க வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த பெண் இடைக்கால மனுவை ஒன்று தாக்கல் செய்யலாம். இந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில் 24வது பிரிவின் அடிப்படையில் அவங்க கேட்க முடியும். அப்போ இடைக்கால ஜீவனாம்சம் கொடுங்க. அது என்ன இடைக்கால ஜீவனாம்சம்? இந்த வழக்கு முடிகிற வரையில் இந்த ஜீவனாம்சம் கொடுப்பதற்கு அவர்கள் கேட்கிறார்கள். யார் கேட்க முடியும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி, என்னை என்னால் காப்பாற்றி கொள்ள முடியாது, unable to maintain myself and my minor children அப்படிங்கிற விஷயத்திற்கு வருகிற பொழுது தான் நாம் ஜீவனாம்சத்தை கேட்குறோம். இது இடைக்கால மனுவில் கேட்கலாம். சரி, வேறு எதில் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களது சட்டத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜீவனாம்சம் கேட்கலாம். எவ்வளவு வயசு வரைக்கும் குழந்தைகள் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு 18 வயது பூர்த்தியாகிற வரை அவர்கள் ஜீவனாம்சம் கேட்கலாம். சரிங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க 18 வயசுன்னு. அந்த பொண்ணு 18 வயசு ஆன உடனே அவளுக்கு வேலைக்கு போகலை, அவள் மேலும் படிக்கிறா. அது மட்டும் இல்லை, படித்தா மட்டும் போதுமா? கல்யாணம்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த கல்யாணத்துக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? 18 வயசுங்கிறது எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, பசங்களுக்கு அதாவது ஆண் குழந்தைகள் 18 வயசு பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. அதே சமயத்தில் பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகிற வரையிலும் அந்த தகப்பனானவர், சம்பாதிக்கக்கூடிய நபர், அவர் கட்டாயம் ஜீவனாம்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம். சரி, இப்போ எவ்வளவு ஜீவனாம்சம் கொடுக்கலாம்? நான் ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அந்த ஆண்மகன் சொல்கிறார், நான் 50,000. ஆனால் கோர்ட்டில் இந்த பெண்ணு வழக்கு போட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேலையே இல்லைங்க. நான் எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது, கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ப்ரொஃபைலை கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதை மறந்தே போயிடுவாங்க பெண்கள். மறந்துடாதீங்க. கல்யாணத்தின் போது அவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அந்த ப்ரொஃபைலில் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி கேட்டு வாங்கி வச்சுக்கணும். பிற்காலத்தில் அது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். சரி, இப்போ அது இல்லை, நான் பிஸ்னஸ் தாங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிஸ்னஸ் பண்ணால் ஒரு மாதத்துக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும், லாபம் எவ்வளோ வரும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இதையெல்லாம் கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய பணியும் அந்த பெண்ணுக்கோ அந்த குழந்தைகளுக்கோ இருக்கிறது. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் கட்டாயம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். கூட வாழ்கிற நேரத்திலேயே கணவரது சம்பளம் என்ன, அவர் எத்தனை வருமானம் வருது பிஸ்னஸாக இருந்தால், இல்லை வேறு என்ன தொழிலில் இருக்கிறாரு, இதை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது அடிப்படை. ஒன்று, குடும்பத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறது பெண்ணுக்கு அவசியம். அதே சமயம் இப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தால் என்ன செய்வது, அதற்கு அடிப்படை ஆதாரமாக இந்த விஷயங்களை நாம் வைத்திருக்க முடியும்.
இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கல்யாணத்தும் போது ப்ரொஃபைல் கொடுக்கும்போது ஆமாம் பையனுக்கு சொந்த வீடு உள்ளது அப்படின்னு போடுவாங்க. நாம் யாருமே அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, ஒரே பையன், அவனுக்கு தான் அப்படின்னு நினச்சி தான் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி வழக்குகள் வருகிற பொழுது அந்த ஆண் மகன் என்ன வந்து சொல்லுவார்னா, என் வீடு இல்லைங்க, அது எங்கள் அப்பா அம்மா சம்பாரித்து கட்டின வீடு, அதில் எனக்கு ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் அப்பா அம்மா. அது அவர்களே என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் பாகம் கேட்க முடியாது, உங்களுக்கு நாங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதும்பாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் கூட நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு பிறகு வீடு வாங்குறாங்க, 2 பேருக்கும் சேர்த்து வாங்கலாம். இந்த காலத்துல எல்லாம் வந்து பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, இவங்களும் பேங்க்கில் லோன் போடுறாங்க, அவங்களும் பேங்க்கில் லோன் போடுறாங்க. அப்போ 2 பேர் பெயரிலுமாக அந்த வீட்டை வாங்கி வைத்துக் கொள்வது என்பது உத்தமமான விஷயம். உங்கள் நகையை கொடுத்துருப்பீங்க, நான் வீடு வாங்கலாம், ஏங்க ஒரு சொந்த வீடாவது வேண்டாமா, சரி வாங்கலாம், என்கிட்ட காசு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா கிட்ட வாங்கிட்டு வாம்பாங்க. அப்பா அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் வாங்குவான், நம்ம பொண்ணு எங்கேயாவது நல்லா இருக்கட்டும்னு கடனை உடனப்பட்டு அப்பா அம்மா கொடுப்பாங்க. அல்லது நம்ம வந்து நகை போட்டு வந்திருப்போம், 25 பவுன்லேருந்து 100 பவுன் வரைக்கும் எத்தனை பவுன் போடுறாங்களோ அது எல்லாத்தையும் விற்று கொடுத்து இடத்த வாங்குவோம். ஆனால் இடத்த வாங்கும்போது என்ன பண்ணுவார், அவர் பேரில் எழுதிப்பார். அதை காஷியஸாக இருக்கணும். நீங்கள் இவ்வளவு கொடுத்துருக்கீங்க இது அப்படின்னு 2 பேர் பேர்லையும் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போது ஜீவனாம்சம் கேட்கிற பொழுது ஒரு ஆண்மகன் அவ்வளவு சம்பாரிச்சுட்டு நான் சம்பாதிக்கவே இல்லை என்று சொன்னால், நம்ம வந்து நீதிமன்றங்களே கூட உங்கள் வழக்கறிஞரை வச்சு நீங்கள் பேசுகிற பொழுது நோட்டீஸ் அனுப்பலாம். அவரோட எங்கே வேலை செய்கிறாரோ அந்த இடத்துக்கு. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு, பேங்க் எம்ப்ளாயீஸ் போன்ற ஆர்கனைஸ்டு அமைப்பு சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவங்க, நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நம்ம கேட்க முடியும். அதன் அடிப்படையில் இவர் 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா, இந்த குழந்தைகள் 2 பேர், இந்த அம்மா 3 பேருக்கும் 30,000 வரைக்கும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு நம்ம கேட்டால், அது வந்து அந்த அடிப்படையில் அவருக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, அவருக்கு என்ன செலவுகள் இருக்கிறது என்பதை கணக்கில் எடுத்துகிட்டு கூட ஜீவனாம்சம் கொடுக்கப்படும். அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஜிபிஎஃப்பில் லோன் போட்டு வச்சுக்கிறேன், நான் இந்த வீட்டு லோன் போட்டு வச்சுக்கிறேன், வாகனத்துக்கு வெஹிக்கிள் லோன் போட்டு வச்சுக்கிறேன், இதெல்லாம் இருக்குது, எனக்கு கையில் கிடைக்கிறதே 10,000 தான் மேடம், இல்லை 15,000 மேடம்னா அதில் கூட நீதிமன்றம் கட்டாயமாக கவனிக்கும். நீங்கள் ஜிபிஎஃப்பில் எடுக்கிறதெல்லாம் உங்களுடைய சேமிப்பு. நீங்கள் ஒரு இடத்துல லோன் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா அது உங்கள் சேமிப்பு. ஸோ இதில் வந்து ரீசனபிள் டிடக்ஷன்ஸு, அன்ரீசனபிள் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு 2 கான்செப்டில் பார்த்துட்டு இதெல்லாம் பலனளிக்கக்கூடியது. எனவே பலனளிக்கிற விஷயங்களை நீ உருவாக்கி கொண்டே இந்த பெண்ணையும் பெற்ற பிள்ளைகளையும் ஏமாற்றுகிறாய் என்று சொல்லி நீங்கள் வந்து நீதிமன்றமே வந்து தீர்ப்பு கொடுக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, இப்போ அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு, நான் கொடுத்துட்றேன் மேடம், எனக்கு அவளை வந்து கஷ்டப்படுத்தணும்னு எண்ணம் கிடையாது, என்னால் 5,000 முடியும், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். நீதிமன்றம் கூட அடடே பரவாயில்லையே, நிறைய ஆண்கள் வேண்டாமாங்க, இவர் கொடுக்குறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பெண்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கல்யாணத்திற்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆன பிறகு நம்முடைய கணவனுக்கு எந்த அந்தஸ்து இருக்கிறதோ அந்த அந்தஸ்துக்கு உரியவர்களாக நாமும் ஆகிறோம். The status of the husband அது வந்து ஈக்குவலாக பெண்டாட்டிக்கு கொடுக்கணும். பிரிஞ்சு வந்தாலும் கூட ஜீவனாம்சம் கொடுக்குங்க பொழுது, நான் வந்து ஒரு ஃப்ளாட்டில் குடியிருந்திருக்கிறேன் என் கணவரோடு இருக்கும்போது, இல்லை நான் 5,000 தான் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ சாப்பிடணும், நீ குடிசை வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த ஸ்டேட்டஸில் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் வைக்க வேண்டிய கடமை என்பது ஆண்களுக்கும் இருக்கிறது. ஆக இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நம்ம வந்து யாரையும் வந்து கசக்கி பிழிவது நமக்கு நோக்கம் கிடையாது. இதில் நிறைய ஆண்கள் கிடைப்பாங்க, அதென்ன பொம்பளைங்க மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா, நாங்கள் கேட்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையில் அப்படி திருமணத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேலையில் இழந்து ஏதாவது ஒன்று நடந்துட்டா கூட பெண்களிடம் கூட ஆண்கள் கேட்கலாம். ஜீவனாம்சம் என்பது தங்களைத்தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாதவர்களுக்கான ஒரு சட்டமாகத்தான் இருக்கிறது. இதில் ஆண்களும் கேட்கலாம், பெற்றோரும் கேட்கலாம். அதனால் இப்பொழுது வந்து பெற்றோர்களுக்கு முதியோர் பாதுகாப்பு சட்டமே வந்துருச்சு, அதுலேயும் நம்ம ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்படி கொடுக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கறது வரைக்கும் நம்ம செல்ல முடியும். ஆக ஜீவனாம்சம் என்பது நம்முடைய துணைகள், நம்முடைய சொந்தங்கள், நமக்கு உரிமையானவர்கள், நாம் அவர்களுக்கு உரிமை கொடுத்து நம்மோடு இணைத்து கொண்டவர்கள் ஆகிய அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய அடிப்படையான வாழ்வாதாரம். எனவே அந்த வாழ்வாதாரத்தை ஆண்கள் பெண்களுக்கு மறுக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து பெரும்பான்மையான ஆண்கள் சம்பாதிக்கிறவர்களாகவும் வசதி பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இங்கே பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு செல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே பரிவோடு தன்னுடைய பெண்ணையும் தன்னுடைய பெண்டாட்டியும் தன்னுடைய குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நம்முடைய ஆண்கள், நம்முடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம்.
நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு மகளிர் மனநலம் பற்றி பார்க்கலாம். அதாவது பெண்களுக்கே உண்டான சில குறிப்பிட்ட மனநல பாதிப்புகளை பற்றி பார்க்கலாம். ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் யதார்த்தம் அதுவாக இல்லை. நிச்சயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பாகுபாடு இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய சமூக அமைப்பு, கலாச்சாரம், வளர்ப்பு முறை, குடும்பச் சூழல், உடல்வாகு ஆகிய அனைத்தையும் பெண்களையும் ஆண்களையும் பிரித்து பார்க்கின்ற நிலைதான் இருக்கிறது. என்னதான் ஆணும் பெண்ணும் தற்காலத்திலே சமமாக படித்தாலும் அறிவு பெற்றாலும் பணிக்கு சென்றாலும் பெண்கள் இன்னமும் ஆண்களை சார்ந்தவர்களாகவே தான் நம்ம நாட்டிலே இருக்கிறார்கள். ஆண்களுக்கு சில நேரங்களில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், சில நேரத்திலே சார்ந்து இருக்கிறார்கள், சில நேரத்திலே அவர்களால் ஆக்கிரமிப்பு செல்கிறார்கள், அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களால் வன்முறையிலே ஏவப்பட்டு அவதிப்படுகிறார்கள். சமீப காலத்திலே பார்த்தால் கூட படித்த இளம்பெண்கள், பணியிலே இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த இளம்பெண்கள், மனதளவிலே ஓரளவுக்கு தைரியங்களெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் கூட எப்படியெல்லாம் வன்கொடுமைக்கு ஆளானார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆக பெண்கள் என்பவர்கள் நம் நாட்டை பொறுத்தவரை அவர்கள் ஏதோ ஒரு மென்மையானவர்கள், அவர்கள் அடங்கி போகக்கூடியவர்கள் என்றுதான் நம் சமூகத்தால் வளர்க்கப்படுகிறார்கள். சாதாரணமாக ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டாலோ 19-20 வயதில் இருந்தாலோ பல தாய்மார்கள், படித்தவர்கள் பெண்களுடைய தாய்மார்கள் கூட ஐயோ பெண்ணு வளர்ந்து போயிட்டா, வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஏதோ அவர் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பத்திரமாக லாக்கரிலே வைக்கக்கூடிய பொருள் மாதிரி பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இன்றைக்கும் பெண்களுக்கு இருக்குது. அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வளர்கின்ற பெண்கள் ஆரம்ப காலந்தொட்டே அடிமனதிலே ஒரு பயத்தோடு வளர்கிறார்கள். அவருக்கென்று சில மனநல பிரச்சனைகள் ஏற்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பார்க்க போனால் பெண்கள் எல்லாம் ஒரு 10-12 வயது வரை தான் சுதந்திரமாக இருக்கிறார்கள். உண்மையாக சொல்லப்போனால் மனதளவிலே ஒன்றும் தெரியாத வெகுளித்தனமான குழந்தைத்தனமான ஒரு சுதந்திரத்தோடு இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு நிகழ்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே உடல்நிலை நிகழ்ச்சிகளாகட்டும், சுற்றுப்புற சூழலில் ஏற்படுகிற நிகழ்ச்சிகளாகட்டும், சமுதாயம் அவர்களை பார்க்கின்ற வகையாகட்டும், அவர்களை நடத்துகின்ற விதமாகட்டும், அவர்களுக்கு சமூக பொருளியல் பாதிப்புகளை தவிர மனநல பாதிப்புகளையும் அதிகமாக ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. அதான் ஒரு கவிஞன் பாடியது போல, ஒரு 7-8 வயது குழந்தை சின்ன குழந்தையை தாளாட்டும் பொழுது, காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறவிட்டால் உனக்கு தூக்கமில்லை மகளே என்று. அந்த 10-12 வயசுக்குள்ளே இது தூக்கிட்டால் தான் உண்டு, இல்லாட்டி 1000 முழுக்க உனக்கு தூக்கம் கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு நெருக்கடிகள், பல பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது ஒரு அறிவிப்பு தான் அது. ஆக பெண்கள் இயற்கையிலேயே சில காரணங்களினால் மனநல பிரச்சனைக்கு அதிகமாக ஆளாக்கப்படுகிறார்கள். பெண் வயதுக்கு வந்துவிட்டாலே ஏதோ அவர்களை ஒரு பத்திரமாக மற்றவரோடு சரியாக விளையாடக்கூடாது, கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், யாரையும் பார்க்கக்கூடாது என்று ஒரு ஒரு விதமான சமூக கட்டுப்பாடு நம் நாட்டிலே நிலவி வருகிறது. இதனாலேயே அவர்களுக்கு கூச்ச சுபாவம் வந்து விடுகிறது, ஒதுங்கி விடுகிறார்கள், மற்றவரோடு பழகுகின்ற தன்மை குறைகிறது. அதனால் சில நல்லதும் நடந்தாலும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கிறது. அவர்களுக்கு தைரியம் குறைந்து விடுகிறது. ஆண்களைப் போல் ஒரு சரிநிகர் சமமாக அவர்களால் நிற்க முடிவதில்லை, அவர்களால் செயல்களை செய்ய முடிவதில்லை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத செருக்கும், தெரிந்த யானைச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று பாரதியார் பாடினார். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் நேராக இருந்து கொண்டு நிம்மதியாக போனால் எங்கேயாவது அடி வாங்க வேண்டியதான் இந்த காலத்தில். இன்னமும் பெண்கள் அந்த நிலையிலே தான் இருக்கிறார்கள். ஆக பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு இல்லாதவரை அவர்களுடைய மனநலத்திற்கும் குந்தகம் ஏற்படுகிறது. என்னதான் படித்திருந்தாலும் பணியில் இருந்தாலும் அவர்களுடைய உடற்கூற்றின் காரணமாக, அவருடைய உடலிலே ஏற்படுகிற ரசாயன மாற்றங்களின் காரணமாக,
அவர்களுடைய உடலிலே ஏற்படுகிற நாளமில்லா சுரப்புகள் செய்கிற ஹார்மோன்களின் விளையாட்டினால் பலவிதமான உபத்திரவங்களுக்கு அவர்கள் ஆளாக நேரிடுகிறது. குழந்தை பருவத்திலே பார்த்தால் ஒரு வயதுக்கு வந்த பிறகெல்லாம் ஒரு 18 25 30 40 வயது வரை இருக்கிற பல பெண்களை நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வருவதற்கு முன்னால் 3-4 நாட்கள் அவர்கள் உடலளவில் அவதிப்படுகிறார்கள், மன அளவில் பல பேர் அவதிப்படுகிறார்கள். ஆத்திரம் வருகிறது, அச்சம் வருகிறது, கோபம் வருகிறது, அழுகை வருகிறது. சில வீட்டிலே பாத்திரம் பண்டங்கள் பறக்கும், வீட்டுக்காரருடைய அல்லது வீட்டிலே இருக்கிற பையங்களுடைய சட்டை பட்டாரங்களெல்லாம் கலந்து விடும். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம் ஏற்படும். இதைத்தான் ப்ரீ மென்சுரல் டென்ஷன் என்று சொல்லுவோம். அந்த மாதவிடாய் வருவதற்கு முன்னால் ஏற்படுகிற ஒரு மனப்பதட்டம் அல்லது ஒரு வெறுப்பு, இது 3-4 நாட்கள் இருக்கும். இது ஏதோ அது அரிதான ஒன்றல்ல. ஏறக்குறைய 30-40% பேர் இந்த ப்ரீ மென்சுரல் டென்ஷன் என்று சொல்லப்படுகிற மாதவிடாய்க்கு முன்னால் ஏற்படுகிற மனநல பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார்கள். அதை தாண்டி வந்தால் அந்த பெண் மன வாழ்க்கையில் ஈடுபட்டால் அது வேறு வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் பல விதத்திலே மனதளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். புதிய சூழ்நிலை, புதிய உறவுகள், புதிய வாழ்க்கை முறை, புதிய உணவு முறை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏதோ பையன் வந்தால் ஒரு மாப்பிள்ளை வந்து விட்டார் என்று அருமையாக கவனிப்பார்கள். பெண் என்றால் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும், அதிகம் யாரிடம் பேசக்கூடாது. அவள் படித்திருந்தாலும் சரிதான், வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரிதான், அவருடைய கணவருடைய அதிகம் சம்பாதித்தாலும் சரிதான், அவர்கள் வீட்டு வேலையும் செய்து கொண்டு குழந்தையும் பார்த்து கொண்டு வேலைக்கும் செல்ல வேண்டும். ஆக அவர்களுக்குரிய மன அழுத்தம், மன நெருக்கடி மிக அதிகமாகவே காணப்படுகிறது நம் நாட்டை பொறுத்தவரை. அது மற்ற நாடுகளிலே, அது வளர்ந்து விட்ட நாடுகளிலே அது கிடையாது. ஆக இப்படி பெண் பல நேரங்களிலே மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுகிறது. பெண் கர்ப்பமானால் உடனே அதனால் ஏற்படுகிற மனப்பதட்டம், மன வருத்தம் இப்பொழுதெல்லாம் அதிகமாக வருகிறது. காரணம், முன்னையெல்லாம் 4-5 குழந்தைகள் பெற்றுக்கொள்வது சர்வசாதாரணம். இப்பொழுதெல்லாம் படித்து வேலையில் இருக்கிற பெண்கள் 25 வயதுக்கு மேலே 26-27 வயதிலே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள். ஒரே ஒரு குழந்தையால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அல்லது 2 மேக்சிமம் அதிகப்படியாக. அப்படி பெறும் பொழுது ஐயோ அந்த குழந்தையை சரியாக வளர வேண்டுமே, சரியாக கவனிப்போமா, நம்மளுக்கு ஒன்றும் கர்ப்ப காலத்திலே வந்துவிடக்கூடாத பிரச்சனைகள் என்று அவர்கள் படித்த கேள்விப்பட்ட ஞானங்களை வைத்துக்கொண்டு அந்த ஒரு பிள்ளைப்பேறு காலத்தையே அல்லது இந்த கர்ப்ப காலத்தையே ஒரு கவலைக்குடையதாக காலத்தாக, மகிழ்ச்சி இல்லாதாக ஆக்கி விடுகிறார்கள். அடுத்தபடியாக குழந்தை பிறக்கும் பொழுது ஏற்படுகிற பிரச்சனைகள் நிறையாக. ஏறக்குறைய குழந்தை பிறப்புக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்வார்கள். குழந்தை பிறப்புக்கு அப்புறம் ஏறக்குறைய 30-40% பெண்கள் ஓரளவு மனதிலே பாதிக்கப்படுகிறார்கள். 10-15% பேர் மிக அதிக அளவிலே மன வருத்தத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். 1000-லே ஒருவர் பார்த்தால் மிக மோசமான மனநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் என்று சொல்லுவோம். ஆக குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு ஏற்படுகிற மனப்பிரச்சனைகள் மிக அதிகம். 40-45 வயது 50 வயது ஆகிவிட்டால் அவர்களுடைய மாதவிடாய் நின்று போக தருணத்தையே மெனோபாஸ் என்று சொல்லுவோம். இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், உடல்நலப் பிரச்சனைகள், மனநலப் பிரச்சனைகள் எக்கச்சக்கம். அதன் காரணம் அவர்களுடைய இயலாமை, பிள்ளைகள் தன்னை விட்டு படிப்பின் காரணமாக வெளியே போய்விடுகிற நிலை, கணவருக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுகிற ஒரு நிலை, அல்லது கணவர் இல்லாமல் போகின்ற நிலை, இவர்களுடைய உடலிலே ஏற்படுகிற ஹார்மோன் சேஞ்சஸில், அதாவது செக்ஸ் ஹார்மோன் என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் என்று சொல்லப்படுகிற முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் மிக குறைந்த அளவிலே போய்விடுகிறது. இதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தம், மன வருத்தம் மிக அதிகமாக விடுகிறது. ஆக குழந்தை பருவத்திலிருந்து ஏறக்குறைய 12-13 வயதிலிருந்து இறுதி வரை பெண்களுக்கு மனநலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அது மன வருத்தமாகட்டும், மனப்பதற்ற நோய் என்று சொல்லப்படுகிற ஆங்ஸைட்டி டிசார்டர் ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், இவை இரண்டுமே ஆண்களை விட 2 பங்கு அளவு அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை அடையாளம் கொண்டு சரியான நேரத்திலே சரியான அவர்களுக்கு கவனிப்பு இருந்தால், மனநல பரீட்சை இருந்தால், மனநல ஒரு பாதுகாப்பு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும்.